Hi friends, welcome to PJ Kid channel. இந்த லாக்டவுன்ல எல்லாரும் சேஃபா வீட்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இந்த லாக்டவுன் பீரியட்ல எல்லா குட்டீஸ்க்குமே ஆன்லைன் கிளாஸஸ் நடக்குது. நார்மலா நம்ம குழந்தைகள் கிட்ட நம்ம மொபைல்ஸும் லேப்ஸும் ரொம்ப நேரம் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லுவோம். ஆனா இப்போ இந்த கேஜெட்ஸ்லாம் தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கும். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப நேரம் நம்ம குழந்தைங்க பாக்குறதுனால விஷன் ப்ராப்ளம் வருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். கண்டிப்பா ப்ராப்ளம் வரதாங்க செய்யும். என்ன பயப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. அதற்கான ஒரு தீர்வை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு சிம்பிள் ஐ எக்ஸசைஸ் நம்ம டெய்லி பண்றது மூலியமா நம்ம கண்களை எந்தவித பாதிப்பும் இல்லாம நம்ம பாதுகாத்துக்க முடியும். அது என்ன எக்ஸசைஸ், எப்படி பண்றது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பிருத்வின் நமக்காக செஞ்சு காட்ட போறாரு. பார்க்கலாமா? வீடியோக்குள்ள போலாம். எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல உட்காந்துக்கோங்க. நீங்க கீழேயும் ஃப்ளோர்லயும் உட்காரலாம், இல்ல சேர்லயும் உட்காரலாம். உங்க பேக் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். உங்களுக்கு எந்த பொசிஷன் கம்ஃபர்டபுளோ அந்த பொசிஷன்ல உட்காந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பாமிங். ரெண்டு கையும் நல்லா ரப் பண்ணிட்டு நல்ல ஹீட் தெரியணும் உங்க ஹேண்ட்ல. உங்க ஐஸ் மேல வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே வச்சிருங்க. அந்த ஹீட் உங்க கண்ணுக்கு தெரியும் போது உங்க ஐஸ்க்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ரப் உங்க ஐஸ் மேல, பிளேஸ் இட் ஆன் யுவர் ஐஸ். இது ஐஸ்க்கு ஒரு ரிலாக்ஸேஷன் அண்ட் இட் சூதன் யுவர் ஐஸ். ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம் 3 டைம்ஸ். அடுத்தது பிளிங்கிங். உங்க கண்களை ஒரு 10 டைம்ஸ் ஒரு குயிக் பிளிங்க், கண் சிமிட்டுங்க. ஒரு 10 டைம்ஸ் குயிக்கா ஒரு பிளிங்க் பண்ணுங்க. இப்படி பண்றது மூலியமா நம்ம கண்கள் ரொம்ப ட்ரை ஆகாம பாத்துக்கும். நம்ம ரொம்ப நேரம் மானிட்டர் ஸ்கிரீனை பார்க்கும்போது நம்ம கண்கள் சீக்கிரமா ட்ரை ஆயிடும். அப்படி ஆகாம இருக்கிறதுக்காக ஒரு 10 டைம்ஸ் நம்ம பிளிங்க் பண்ணணும். அடுத்த எக்ஸசைஸ், உங்க கைகள் ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு உங்க தம்ஸ் தான் நீங்க பார்க்கணும். ஸ்டெப் லெஃப்ட், then left. உங்க ஹெட்ட மூவ் பண்ணக்கூடாது. ஹெட்ட ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு உங்க ஐஸ் மட்டும் உங்க கை எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கமா கைகளை பாருங்க. உங்க தம் மட்டும் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். பண்ணிட்டு ஹெட்ட ரொட்டேட் பண்ணக்கூடாது. ஐஸ மட்டும் மூவ் பண்ணுங்க. ரைட், சென்டர், லெஃப்ட், சென்டர். ஓகே. தென் இப்போ அப் அண்ட் டவுன். அப் டவுன், அப் டவுன். ஹெட்ட நீங்க மூவ் பண்ணவே கூடாது. உங்க ஐஸ மட்டும் தான் மூவ் பண்ணணும். ஐஸ் அந்த தம்ம ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும். ஐஸ மட்டும் மூவ் பண்ணுங்க. அப் down, up, down. எல்லா எக்ஸசைஸுமே ஒரு 5 டைம்ஸ், ஸ்டார்டிங்ல ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்க. போக போக யூ கேன் இன்க்ரீஸ். தென் இப்போ சைட் வேவ்ஸ். சென்டர், ரைட் சைட், சென்டர். அதே மாதிரி டவுன், அப், down, again up, down. அடுத்தது near and far. கிட்ட நல்லா கொண்டு வாங்க உங்க நோஸ் டிப் வரைக்கும். அதே மாதிரி தூரமா எடுத்துட்டு போங்க. அடுத்த எக்ஸசைஸ் ரொட்டேஷனல் எக்ஸசைஸ். கைகளை வச்சுட்டு
ஃபர்ஸ்ட் clockwise slowly clockwise மூவ் பண்ணுங்க. அந்த மூவ் பண்ணும்போது உங்க கைகளையே பார்க்கணும். அதே மாதிரி ஆன்டி clockwise slow. இவ்வளவுதாங்க. இந்த எக்ஸசைஸ் நீங்க வந்து ரெகுலரா பண்றது மூலியமா நம்ம ஐஸ் வந்து எந்தவித பாதிப்பும் இல்லாம நம்ம வந்து பாத்துக்கலாம். நீங்க இந்த இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நடுவுல உங்களுக்கு கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஸ்டார்டிங்ல பண்ணோம் இல்லையா அந்த பாமிங் எக்ஸசைஸ், அது வந்து நம்ம பண்ணிக்கலாம். எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்ணு வலியோ ஏதோ இருந்ததுன்னா இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்க நடுவுல வந்து பண்ணிக்கலாம். ஐ எக்ஸசைஸ் நம்ம பார்த்தோம். இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் அட்டென்ட் பண்றதுக்கு ஒரு சில சின்ன டிப்ஸ் பார்க்கலாம். எப்பயுமே நம்ம ஐ டு மானிட்டர் டிஸ்டன்ஸ் வந்து 20 to 24 inches இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. குழந்தைங்க அவ்வளோ தூரத்துல தள்ளி உட்காரும் போதுதான் ஐக்கு டிஃபெக்ட் எதுவும் வராது. அதே மாதிரி நம்ம மானிட்டர் ரொம்ப டார்க்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பிரைட்டாவும் இருக்கக்கூடாது. ஃப்ரீக்வெண்டா நம்ம ஐஸை வந்து பிளிங்க் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் ஐ வந்து ரொம்ப ட்ரை ஆகாது. அதே மாதிரி ஃப்ரீக்வெண்டா உங்க ஐஸை வந்து கோல்ட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி சில டிப்ஸ் ஃபாலோ பண்றது மூலியமா நம்ம ஐஸை வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். இதான் நம்ம 20-20-20 ரூல்னு சொல்லுவோம். அதாவது எவ்ரி 20 minutes ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க அண்ட் லுக் 20 feet away. ஒரு 20 feet டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது எதையாவது கொஞ்ச நேரம் பாருங்க for 20 seconds. இப்போ உங்களுக்கு சில பிரஷர் பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கண்கள் பக்கத்துல உங்க விரல்ல வச்சு ஒரு அழுத்தம் கொடுங்க. அப்புறம் புருவத்து மேல, அப்புறம் கண்களுடைய வெளிப்பக்கம், அப்புறம் கண்களுக்கு கீழே. இந்த இடத்துல எல்லாம் நம்ம உங்க கைகள் விரல் வச்சு ஒரு 10 seconds அப்படியே அழுத்தி வச்சிருங்க. இதெல்லாம் வந்து பிரஷர் பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கறது மூலியமா நம்ம கண்களை சுத்தி சர்க்குலேஷன் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகும். நம்ம கண்களை ஹெல்த்தியா பாத்துக்கலாம். இப்போ சில டயட் டிப்ஸ். என்னடா டயட்னு சொல்லிட்டு பிளாக காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்ம பிளாக்ல இருக்க ட்ரை கலர்ஸும் நம்ம டெய்லி ஃபுட்ல இருக்க மாதிரி நம்ம பாத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆரஞ்சு கலர், கேரட், ஆரஞ்சு, மேங்கோ, ஆப்ரிகாட், பம்கின், பப்பாயா. தென் ஒயிட் கலர் ஃபிஷ், எக், மில்க், நட்ஸ். கிரீன் கீரை வகைகள். நடுவுல இருக்க ப்ளூ கலர் ஃபார் வாட்டர். ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர். இந்த மாதிரி நம்ம டெய்லி ஃபுட் இருந்ததுன்னா நம்ம கண்கள் மட்டும் இல்ல நம்ம உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். எல்லாருமே இந்த எக்ஸசைஸையும் டயட்டையும் டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. உங்க கண்களை ஹெல்த்தியா ஆரோக்கியமா பாத்துக்கோங்க. ஒரு விஷயம் சொல்றேன், நமக்கெல்லாம் ஒரு ஹார்ட் தானே இருக்கு, ஆனா அர்த்துவாமுக்கு 5 ஹார்ட் இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.